ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது கண்டிப்பா நீங்க இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் வந்து இப்படி உட்கார்ந்து பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் வந்து ஆகுது. ஆக்சுவலா 1 வீக் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அக்கா நிஜமாவே அந்த வீடியோ ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து அக்கா நீங்க vlog மாதிரி போடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்ததுனால தான் அந்த மாதிரி vlog வந்து போட ஆரம்பிச்சேன். சில பேர் நேத்து கூட ஒரு கமெண்ட்ல வந்துருந்துச்சு, நீங்க இந்த மாதிரி எங்களோட உட்கார்ந்து பேசும்போது நேரா எங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுக்கா, பட் அதை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவும் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா மாத்தி மாத்தி நான் வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் வந்து போயிருந்தேன். காய்கறியோட விலை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பவுமே மார்க்கெட் போனேன் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா தான் திரும்ப வருவேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, நார்மலா வாங்குற விலையை விட எல்லா விலையுமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் நாங்க இப்ப போனது ஈவினிங் டைம்ல. இப்பவே வந்து சொல்றாங்க காலையில இருந்ததை விட இப்ப கொஞ்சம் விலை கம்மி பண்ணியிருக்கோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எப்பவுமே 1000 ரூபாய் எடுத்துட்டு போவேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு ஒரு 550 ரூபா அந்த மாதிரிக்குள்ளே முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயுமே 1000 ரூபாயில பேலன்ஸ் 20 ரூபா வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. இது 1000 ரூபாய்க்கான பொருள்னு சொன்னா நம்புவீங்களா? 1000 ரூபாய் கொடுத்துதான் நான் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே விலை ரொம்ப ஜாஸ்தியா தான் வந்து இருந்துச்சு. இதுல நடுவுல என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி 980 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆனியன், வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் ஒரு 4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து போன மாசம் ஸ்டார்டிங்ல வாங்கியிருந்தேன். போன மாசம் ஃபுல்லாவே அதை யூஸ் பண்ணி இந்த மாசம் ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்குமே எனக்கு ஆனியன் வந்து வந்துச்சு. இப்பதான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து 1 கிலோ ஆனியன் வந்து பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். 4 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 2 கிலோ 100 ரூபாய்க்கும் இருந்துச்சு, 3 கிலோ 100 ரூபாய்க்கும் இருந்துச்சு. எப்பவுமே வெங்காயம் வாங்குறேன் அப்படின்னா கேட்பேன், அண்ணா அதுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா, வேற என்னன்னு கேட்கும்போது அந்த அண்ணா என்ன சொன்னாருன்னா, இதுல வந்து இந்த வெங்காய தோல் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கருப்பா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தோலுக்குள்ள இருக்கிற சதை வந்து மேல அந்த ஒரு மாதிரி அந்த இது படிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நான் வாஷ் பண்ணிட்டு தானே யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் எப்பவுமே 4 கிலோ இல்ல 5 கிலோ கூட 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவேன். ஆனியனும் ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய ஆனியன் இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் எனக்கு இதுவே பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் வந்து இருந்துச்சு. 3 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். வெங்காயமும் ரொம்ப சின்னதா தான் வந்து இருக்கு. பட் ஓகே வாங்கலாம் அப்படின்றதுனால இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து 2 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 6 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுல வந்து கேட்டேன், ஆனா அதுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கும்போது அந்த அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னா, அதுல வந்து டேமேஜ் உடஞ்ச தக்காளி எல்லாம் வந்து வரும். ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு தக்காளி, பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 கிலோ 50 ரூபா, 4 கிலோ 100 ரூபா போட்டிருந்தாங்க. தக்காளி மட்டும் எப்பவுமே 2 கிலோ தான் வாங்கிட்டு வருவேன். இதுவுமே மேக்சிமம் எனக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேல கண்டிப்பா வந்து வரும். இது வந்து எப்பவும் வாங்குற விலை தான், அதனால எனக்கு இது பெருசா ஒண்ணுமே தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளி 2 கிலோ 50 ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான். இந்த கேரட் வந்து பாத்தீங்கன்னா கிலோ 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. பட் இங்க விற்கிறத விட மார்க்கெட்ல எப்பவுமே விலை கம்மியா தான் இருக்கும். இப்போ இங்க 1 கிலோ 1/4 கிலோவே வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் நிறைய டைம்ல. இந்த 1 கிலோ கேரட்டு வேற ஒரு கடையில கேட்டிருந்தேன், 80 ரூபா சொல்லியிருந்தாங்க. பக்கத்து கடையில கேட்கும் போது அந்த அண்ணா வந்து 40 ரூபா சொல்லியிருந்தாரு. ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா அந்த அண்ணா சொன்னது என்ன அப்படின்னா 60 ரூபா சொன்னாரு. காலைல 80 ரூபா வித்துச்சு, இப்ப வேணா 60 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னாங்க. நான் இன்னொரு கடையில வந்து விசாரிச்சு வாங்கும்போது காலையில 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோமா, இப்ப வேணா 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 1 கிலோ கேரட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் என்ன அப்படின்னா கேரட் ஆப்வியஸாவே 25 ரூபா 30 ரூபா, அதுக்கு மேல நான் இது வரைக்கும் வந்து வாங்கினது வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை 40 ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எப்பவுமே கிலோ வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபால இருந்து 20 ரூபா தான் கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து இருக்கும். இந்த தடவை 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே விலை ஜாஸ்தியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விலை ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எப்பவுமே கிலோ வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் பெருசா தான் இருக்கு. 3 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வாங்கியிருக்கேன். கிலோ 25 ரூபாய்க்கு வாங்குவேன். இந்த தடவை 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா உருளைக்கிழங்கு.
நான் ஆக்சுவலாக 3 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 150 ரூபா கொடுத்து உருளைக்கிழங்கு மட்டுமே வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுப்பேன். மேக்ஸிமம் பொரியெல்லாம் இப்போ வந்து உருளைக்கிழங்குல வந்து பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால பூரி மசாலா செய்யலாம், அதுக்காகலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நிஜமாவே உருளைக்கிழங்கு விலை கேட்டோன்னே நெஞ்சு விலையே வந்துருச்சு. ஏன்னா 50 ரூபாயோட 1 கிலோ உருளைக்கிழங்கு அப்படின்னு நான் 25 ரூபாய்க்கு தான் எப்போவுமே இது வரைக்கும் நான் போய் 25 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 50 ரூபா கொடுத்து நான் வாங்கினதே இல்லை. 3 கிலோ 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வேற என்ன வாங்கியிருந்தேன், பீட்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ எப்போவுமே 20 ரூபா, அதிகமாக போனால் 25 ரூபா இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிலோ. இது வேற கடையில் கேட்கும்போது 60 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. சரி பீட்ரூட் வந்து வேணும் அப்படின்றதுனால வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே விலை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து பட்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து 1 கிலோ 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1.5 கிலோவோ என்னமோ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 1.5 கிலோவா 2 கிலோன்னு நினைக்கிறேன். இது 2 கிலோ மாங்காய் 100 ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன். பட் மாங்காய் நல்லா இருந்துச்சு. பட் போன தடவை போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து இந்த ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. பட் பழம் பழுத்த உடனே பயங்கர டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். 4 கிலோ 100 ரூபாய்க்கும் மாங்காய் இருந்துச்சு, 3 கிலோ 100 ரூபாய்க்கும் மாங்காய் இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்து 3 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது இது விலை ரொம்ப ஜாஸ்தி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒரு வயசான தாத்தா வந்து வித்துட்டு இருந்தாரு. எவ்வளோன்னு கேட்டேன், 20 ரூபா சொன்னார். ஒரு பூ 20 ரூபா சொன்னார். சரி 4 தான் இருக்குமா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னாரு. சரி அதனால் கொடுங்கன்னு சொல்லிட்டு 4த்தையுமே வாங்கிட்டு வந்தேன். பட் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பூ 80 ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பூ பெருசு இருக்குது, 2 பூ வந்து சின்னதாக வந்துருக்கு. இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வாங்கினேன், வாழைத்தண்டு எப்பவுமே 10 ரூபா தான் வந்து விற்கும். 2 வாழைத்தண்டு வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கலாம், சண்டே வேற வருதுல்ல, வீட்டில் இருப்பாங்க, நாளைக்கு ஏதாவது சூப் வச்சு கொடுக்கலாம், இல்லை ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஆஸ் யூஷுவல் எப்பவுமே விற்கிற விலை தான் வந்து இது. அடுத்தது வேற என்ன வாங்கினேன், பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இது கிலோ வந்து 40 ரூபா சொன்னாங்க. 1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. 60 ரூபாய்க்கு வந்து கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் பூசணிக்காயெல்லாம் 60 ரூபா இது விலை ஜாஸ்தின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக ஜாஸ்தி தான். இது மேபி முன்னாடி இந்த மாதிரி விலை இருந்துச்சுன்னா மேபி 30 ரூபாய்க்கு இது வந்து வாங்கியிருப்பேன். இது இன்னைக்கு 60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். எல்லா தடவையும் வாங்குறத விட இந்த தடவை விலை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் கிலோ வந்து 80 ரூபா பாவக்காய். எங்கள் வீட்டில் அவருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், நானும் பாவக்காய் சாப்பிடுவேன். அதனால சரி ஓகே போயிட்டோமே கேட்டுட்டோமேன்றதுக்காக தான் இதை நிஜமாவே வந்து வாங்கினேன். 80 ரூபா கொடுத்து, அதுவும் வெஜிடபிள் வந்து 1 கிலோ 80 ரூபா கொடுத்து வாங்குறேன்னும் போது எனக்கு நெஞ்சு வலியே நிஜமாக வந்துருச்சு. ஏன்னா கேட்டேன் அவங்க கிட்ட, எதனால இவ்வளோ ரேட்டு விற்கிது அப்படின்னா, ஆடி மாதம் வந்துருச்சு இல்லம்மா, இனிமே தான் விலை வந்து கம்மியாகும். காய்கறி போனோடனே எனக்கு பயங்கர ஏன்னா இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளுமே கிலோ 20 ரூபாய்க்கு தான் எப்போ போனாலும் வாங்கிட்டு வருவேன். அதிகமாக போனால் 25 ரூபா அவ்வளோதான் இருக்குமே தவிர, இப்படி 40 ரூபா 60 ரூபாய் 80 ரூபா கொடுத்துலாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. மேபி நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், முன்னாடி வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அதுவே நான் 500 550க்கு தான் வந்து வாங்குவேன். பட் இந்த தடவை எனக்கு பொருள் இருக்க மாதிரியே தெரில. பட் 1000 ரூபா ஆயிடுச்சுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இது 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா இடத்துலையுமே ஆப்வியஸாக இதே விலை தான் வந்து இருக்குது. மார்க்கெட்டில் நானும் 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு தான் வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதினா கட்டு, கொஞ்சம் நல்ல பெரிய கட்டாகவே இருந்துச்சு. இது 20 ரூபாய்க்கு ஓகே தான். இதை க்ளீன் பண்ணி வைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக வீணாயிடும். சட்னி துவையல் இந்த மாதிரி எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. கிலோ வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. இதில் 1.5 கிலோவோ என்னமோ 2 கிலோவோ என்னமோ இருந்துச்சு. இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 5 சொரக்காய் இருக்குது, 100 ரூபா. இப்போ ஒரு சொரக்காய் 20 ரூபா விலை வந்து வருது. சரி சொரக்காய் அவருக்கு ஏதாவது கூட்டு பொரியல் ஏதாவது செய்யலான்றதுனால இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது வேற என்ன, நெல்லிக்காய் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இங்கே ஒரு நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் 10 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ சொன்னாங்க, 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி டெய்லி நம்ம வீட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுனால இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கிட்டு வந்து வந்திருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் ஓகே தான் விலை. அது மாதிரி கேட்டாங்க. கருவேப்பிலை கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். 30 ரூபாய்க்கு போடவா 20 ரூபாய்க்கு போடவான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாண்ணா எனக்கு வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா
என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் ஆல்ரெடி கருவேப்பிலை வந்து நிறைய இருக்குது. போன தடவை வாங்கிட்டு வந்த கருவேப்பிலையே துவையல் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். பட் அது வேஸ்ட்டாக போச்சு, பண்ண முடியல என்னால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன். இதுவுமே கிலோ வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு கிலோ சக்கரவள்ளி கிழங்கு. போன தடவைலாம் 25 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எப்பவும் வாங்குறத விட விலை ரொம்ப ரொம்ப, அதாவது அப்படியே பாதிக்கு பாதி இல்லை, அப்படியே ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு எல்லாமே. மார்க்கெட் போனது அதுக்கு பேசாமல் இங்கே வாங்கியிருக்கலாமேடா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இங்கே வாங்கினா மேபி இன்னும் அது வந்து ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேங்காய் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தேங்காய் வந்து 40 ரூபா, அங்கே வந்து கிலோ கணக்கு தான் தேங்காய் சொல்லியிருந்தாங்க. ஒரு கிலோ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்போ கேட்டேன் 2 கிலோ தேங்காய் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அண்ணா பார்த்துட்டு மொத்தம் 5 தேங்காய் வந்துச்சு, 120 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கேட்குறது என்னன்னா, அக்கா ஏக்கா பொரியலுக்கெல்லாம் வந்து நீங்கள் தேங்காவே போடுறது இல்லை அப்படின்னு. இங்கே 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் தேங்காய் விற்கும். இவர்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னால் சில டைம் மறந்து வந்துடுவார். இப்போ மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறதால மொத்தம் 5 தேங்காய் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக தேங்காய். அதனால் எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. இப்போ நான் வாங்கின திங்ஸ்லேயே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் ஓகே 20 ரூபாய்க்கு நிறையவே வந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓகே, வாழைத்தண்டு, மற்ற எல்லாமே நான் அதிக விலை கொடுத்து தான் வந்து இந்த தடவை மார்க்கெட்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் வீட்டில் நார்மலாகவே 2 பொரியல் வந்து செய்கிறேன். அதனால் இது எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 நாள்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 நாள் வரைக்கும் வரும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு செய்வேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 15 நாள் 20 நாள் 1 மாதம் கூட வந்து வரும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அக்கா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கிறீங்களே, இது வந்து வீணாக போயிடாதா? ஏன்னா ஒரு தடவை வீடியோ போடும்போது இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க, உங்களோட ஃப்ரிட்ஜ் ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, எப்படி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வெங்காயம்லாம் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஆப்வியஸாக யாருமே வைக்க மாட்டோம், நானும் வைக்க மாட்டேன். உருளைக்கிழங்கு வெளியில் தான் வந்து வைப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர்லாம் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் 2 மட்டும் எடுத்து இல்லை 1 மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு மீதி 3 தான் எடுத்து உள்ளே வைப்பேன். இது பூசணிக்காவும் வெளியில் தான் வந்து இருக்கும், மாங்காய் வெளியில தான் இருக்கும், தக்காளி மட்டும் உள்ளே வைப்பேன், தேங்காய் வாழைத்தண்டு இது எல்லாமே வெளியில தான் வந்து வைப்பேன். பீட்ரூட் கூட வெளியில் வச்சா தாங்கும். அப்போது எதெல்லாம் சீக்கிரமாக வந்து வீணாகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பேன். அதே மாதிரி ஆனியன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா எப்படி நீங்கள் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க, அழுகிறாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இந்த ஆனியனை 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாகவே காய வைப்பேன். ஆல்ரெடி காஞ்ச வெங்காயமாகவே இருந்தால் கூட 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து சும்மா ஒரு பிளேட்டில் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து வைப்பேன். அப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, வெயிலில் காய காய இன்னும் ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால மேக்ஸிமம் தக்காளி ஒன்றும் கெட்டு போகிறது வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்பவுமே வாங்கி ஒரு பொருளை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்காதீங்க. இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி அதை க்ளீன் பண்ணி இருக்கும்போது நம்ம கட்டாக இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவோம், ஐயோ இதை க்ளீன் பண்ணவே இல்லை, இது க்ளீன் பண்ண லேட் ஆகும், வேணான்னு அப்படியே உள்ளே வச்சிருவோம். அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதினா கட்டெலாம் வாங்குறீங்க, கருவேப்பிலெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உருவி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வைக்க சொல்கிறாங்க. இப்போ நான் 20 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கியிருக்கேன், இது வந்து வீணாக போயிடாதான்னு கேட்டிங்கன்னா நான் மோர் மிளகா மோர் வத்தல் இந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பேன். அதனால் ஏதாவது இப்போ 20 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு 1 மாதம் வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும், அவ்வளோ பச்சை மிளகா வந்துருக்கு. இப்போ இவ்வளோ வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த டைமில் என்ன பண்ணால் யூஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இதில் எந்த பொருள் சீக்கிரமாக வீணாகிற மாதிரி இருக்கும். இப்போ வாழைத்தண்டுலாம் நமக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அப்போது இதில் பாதி வாழைத்தண்டு எடுக்கிறேன் அப்படின்னா மீதி 1.5 வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ எது சீக்கிரம் வீணாகிற மாதிரி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சமைச்சிடுவேன். இப்போ காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து கிடையாது இது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுருவேன். இப்போ ஒரு வாழைப்பூ எடுத்தால் உங்கள் வீட்டுக்கே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 போதும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பொரியல் மட்டும் பண்ணுறது இல்லை, 2லேருந்து 3 பொரியல், இன்றைக்கெலாம் 3 பொரியல் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் ஒன்று பண்ணியிருந்தேன், அவரைக்காய் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து பண்ணியிருந்தேன். 3ன்றதுனால எல்லாருக்கும் இவ்வளோ வச்சாலே அதுவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் சாதம் வேற சாப்பிட்றாங்க, கீரை ஒன்று வந்து ஆட் பண்ணுவேன், முட்டை வைப்பேன். அப்போ மேக்ஸிமம் 2 பொரியல் இல்லை 3 பொரியல், அதில் கீரை தனியாக அடிஷ்னலாக வந்துடும். உங்களுக்கு முட்டை ஒன்று வைக்கும்போது கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டாலே போதும், பயங்கர ஃபில்லிங்காக வந்து இருக்கும். இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணியுமே வந்து வைக்கிறேன்.
உருளைக்கிழங்கெல்லாம் நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா சில வீட்டுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும். அது என்னது உள்ள இருந்து செடி முளைக்க வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா இது அப்படியே கவரோட அப்படியே கொண்டு வந்து வச்சிங்க, ஒரு வாரம் 10 நாள் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அது நார்மலா முளைச்சு வரதான் வந்து செய்யும். கிச்சன்லயோ இல்லை எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பையோ கீழே போட்டு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி வந்து வைங்க. அப்போ வந்து பொருள் சீக்கிரமா உங்களுக்கு வீணாகாது. கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜார்ல கேரட் ஜூஸ் போட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க போட்டீங்கன்னா தான் நான் வந்து இப்போ கிரைண்டர் ஒன்று வாங்கியிருந்தோம்ல, மிக்ஸி ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அதுல வந்து கேரட் உள்ள வச்சா வெறும் ஜூஸ் மட்டும் தான் வெளில வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வாங்கினீங்க, நீங்க அதை செஞ்சு காமிச்சிங்கன்னா தான் நான் வாங்கலாமா வேணாமான்னு இருக்கேன்னு அவங்க ஆல்மோஸ்ட் 2 மாசமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கேரட் பார்க்கும்போதெல்லாம் அந்த சிஸ்டர் ஞாபகம் தான் எனக்கு வருது. பட் இந்த தடவையாவது அட்லீஸ்ட் அவங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் மொத்தமாக வாங்கினா யூஸ் பண்ணுறேன். இதுதான் மார்க்கெட்ல விலை. உங்களோட ஊர்ல எந்த ஊர்ல இருந்து நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொல்லியிருந்த காய்கறியோட விலை எல்லாமே உங்க ஊர்ல எவ்வளவு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லக்கா இதெல்லாம் வந்து நார்மலான விலை தான் அப்படின்னா அதையுமே வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வாங்காததுனால எனக்கு இது நிஜமாவே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. என்னடா 1000 ரூபாய் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா 1000 ரூபாய் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இது எனக்கு விலை ஜாஸ்தியா தான் எனக்கு வந்து தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.